ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல ஜூஸியான ஜிலேபி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மாவு எதுவுமே அரைக்க தேவையில்லை. இப்போ வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கலர் பவுடர். இன்றைக்கி நான் வந்து எல்லோ கலர் வந்து நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாகவும் தண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வந்து மைதா மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஜீனி வந்து நல்லா கரையிற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜீனி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கு வந்து பாகு வந்து ரெடி ஆனால் போதும். இது பதம்லாம் இதுக்கு வந்து தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பாகு பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி, இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்மளோட பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா கண்டினியூஸாக விழுது பாருங்கள். இந்த மாதிரி ரெடி ஆனாலே நம்மளோட பாகு வந்து ரெடின்னு அர்த்தம். இப்போது பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில், இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட சாஸ் பாட்டில் இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து அந்த மாவை வந்து ஊற்றி இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி வந்து சுட போகிறோம். எண்ணெய் சுட்டுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக விட்டேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. டக்குன்னு பண்ணிடலாம். நமக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அது பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க. அவ்வளோ ஈஸியான மெத்தடில் சூப்பரான நமக்கு வந்து ஜாங்கிரி வந்து ரெடி ஆயிடும். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணுங்க. நீங்கள் உடனே போட்டு உடனே எடுத்துடாதீங்க. அது வந்து மொறுன்னு இருக்காது, மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா பொரிச்சு எடுத்து அதை வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக மொறுன்னு இருக்கும். நம்ம எப்போ சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதிக நேரமாக சுகர் சிரப்பில் வந்து இது வந்து ஊற தேவையில்லை. நீங்கள் வந்து இதை எடுத்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் புழிஞ்சு பொரிச்சு எடுக்கிற அந்த டைமுக்குள்ளே வந்து சுகர் சிரப்பில் இது வந்து இருந்தால் போதும். இல்லைன்னா ரொம்பவும் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நல்ல ஜூஸியான ஜிலேபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு கண்டிப்பாக தோணும்.
இந்த மாதிரி டைமில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு எப்படி பண்ணலாமோ அந்த யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.